ரொட்டு போட்டு வணக்கம் வணக்கம் உங்கள் மீனவன். நானும் மரியதாசும் வந்துக்கிட்டு கிளம்பிட்டோம். பாருங்க, ஒரு ஆள் போகிற படகுல நானும் மரியதாசும் நண்டு பிடிக்கலான்னு போயிட்டோம். இன்றைக்கி என்ன நண்டு கிடக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா மரியாதை ஸ்டைலு நண்டுக்கு வலை விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம அப்பப்போ மட்டும் நம்ம போய் வீடியோ எடுப்போம். இன்றைக்கி வலையில் என்ன கிடக்குது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் கேட்கலாம், நம்ம போட்டு என்னாச்சு, நீங்கள் ஒரு போட்டுலாம் வச்சுருந்தீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதில் ஏன் வீடியோ போட மாட்டேங்கன்னு. அது ஒரு பெரிய கதை. நம்ம கதையை சொன்னால் புல்லும் புறாவும் தண்ணி பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக அது இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம். சொல்லணும்னு நினச்சா கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் சொன்னீங்கன்னா சொல்லுவோம். அது ஏன்னா நம்ம சொந்த கதை சோகதெல்லாம் நிறையா சொல்லும்போது ரொம்ப நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் ஏன்னா சொல்லுவாங்க, வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், கஷ்டத்துலேயே வாழ்க்கை இருந்துச்சுன்னா என்ன எப்போ பாரு இவன் அழுதுகிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால் அதை விட்டுறணும். இப்போ நம்ம நண்டு விலையில் நண்டு எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கணும். அதை நம்ம வீட்டில் சூப்பராக சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஆள் போகிற படகு. இதில் கண்டிப்பாக ஒரு ஆள் போகிறதே கஷ்டம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கேமராவை திருப்பி இங்கே பாருங்கள், ஒரு ஆள் போகிறதே கஷ்டம். இந்த பாருங்கள், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் தண்ணிக்குள்ளே முங்கிடுச்சு, எடுக்க முடியல. எங்கிட்டு திரும்பினாலும் விழுந்துருவோம். இங்கே இருங்க, மரியதாசு வெயிட்டுக்கு ஓரளவுக்கு அங்கே மிதப்பாக நிற்கிது. அதுவே பாதியான அங்கே உள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே உள்ளே போனால் தண்ணி எடுக்குது. அரணித்தில் தான் நிற்கும். ஆனால் ஏன் வெயிட்டுக்கெல்லாம் இங்கிட்ட அட்டி உள்ளக்க போயிட்டு பின்னாடி அணுவும் இல்லாத ஆள் வந்துச்சுன்னா இதில் வந்து அணுவும் இல்லாத ஆளுக்கு உட்காந்தாங்கன்னு வைங்களேன், ஒன்றால் பிரட்டிடும். ஏன்னா இந்த பக்கம் அணப்பு இருக்காது, இந்த பக்கம் அணப்பு இருக்காது. ஒரே ஃப்ளைன் அதை போட்டு வலை விடுது வரும். அங்கே தெரியாது, ஒரே ஃப்ளைனு தான். அந்த பாருங்க, இப்போ இருக்கிற இந்த பக்கம் இப்போ பாருங்க, தண்ணிக்குள்ள போயிட்டா இந்த பக்கம் அமுக்குனா தண்ணிக்குள்ளே போயிடும், இந்த பக்கம் அமுக்குனா தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே பாருங்க, நடுவில் அப்படியே பேலன்ஸ், ரெண்டு பக்கம் பேலன்ஸ் கொடுக்கணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாரு, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். நான் விடும்போது காவி நிறையா கிடந்துச்சு. காவி கிடந்துச்சு. ஒரு காவி கண்ணில் காணும். அவ்வளோ பேர் வெள்ளனே பிடிச்சிட்டாங்க. நான் வர்றேன்னு சொல்லி மரியதாசி இப்போ எப்படின்னா, இந்த நண்டுவில் பிடிக்க வரணும்னா விடியத்தாரம் அந்த பொழுது விடுகிற டயத்துலேயே பிடிச்சிருவான். நிறைய பேர் ஆற்றுல வலை விட்டுருப்பாங்க. எனக்காண்டி வீடியோ எடுக்கணுன்றக்காண்டி கொஞ்சம் லேட்டாக பண்ணேன்னா எல்லோரும் வலை வாங்கிட்டாங்க. வலையை கறந்தாலும் கறந்துருப்பாங்கன்னு வேறு சொல்கிறான். நண்டு கிடக்குமான்னு தெரியலை, பார்ப்போம். கறக்கிறதுனா நம்ம வலையே வேறு ஆளுக்கு பிடிச்சி அதில் உள்ள நண்டை எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் கறக்கிறது. இங்கே பாருங்கள், இதில் வேறு நிற்க வேறு செஞ்சுக்கிறது. நிற்க முடியாதுன்னு சொல்கிறேன் விளாட்டுனே. ஆனால் விழுந்தேன்னா செல்லும் காலி ஆளும் காலி. இதே ஆக்கிக்கு மாதிரி உட்காருங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு இங்கே பாருங்கள், நம்ம காவியை பிடிக்க போகிறோம். மரியாஸ் இங்கே இந்த இருக்கு பாருங்க, காவி கையார் பிடிச்சிட்டான். இந்த இருக்கு வலை பார்த்தீங்களா? வலை எப்படி வலையை கறக்க தானே செய்யணும் மரியாசு? உங்களுக்கு கறக்க தான் செய்யணும். 2 பேர் இருக்கனால 2 பேர் இருந்தாலும் கறக்க தான் செய்யணும். அப்புறமாட்டி வந்து வாங்கிக்க. இப்போ வலையை வச்சோம்னா போட்டு தாங்காதுன்னு சொல்கிறனால இப்போதைக்கு நண்டை மட்டும் கறக்குறோம். நம்ம நண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். சாங்கு கால் வேறு வலிக்கா வலுங்க. ஒரே முட்டி போட்டு உட்காந்து இதில் முட்டி போட்டு தான் இருக்க முடியும். இந்த இருக்கு பாருங்கள், எப்படி முட்டி போட்டு தான் இருக்கணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ மரியாதை முட்டி போட்டிருக்காங்களா அந்த மாதிரி. எவ்வளோ கால் வலிக்கு. நம்ம ஸ்கூலில் நம்மளை முட்டி போட்டு மணிக்கணக்கில் இருப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம இதில் முட்டி போட்டியே தான் இருக்கணும். ஆற்றுல அந்த ப்ளைவேட்லாம் ஓட்டுறாங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணி ஓட்டல. சத்தியமாக இந்த மாதிரி காரக்களையெல்லாம் நீங்கள் அனுபவம் தெரியாத ஒருத்தவங்க போனால் கூட எப்படியும் பல்ல பிளந்துருவாங்க. பல்ல பிளந்துருவாங்கன்னா கவுந்துருவாங்க. மரியாசு பார்த்தீங்களா? மரியாஸ் எவ்வளோ ஸ்டைலாக முடி வெட்டியிருக்கான். பாருங்க, எப்படி தான் பிடிக்கணும். இந்த இருக்கு பாருங்க, மரியாஸ் பிடிக்கானா இந்த முள்ளை இப்படி பிடிச்சி அப்படி முள்ளை உடச்சிடணும். இதில் ஒரு 3 முள் இருக்கும். குத்துச்சுன்னு வைங்களேன் மரியாஸ் 2 பக்கம் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு பக்கம் ஃபஸ்ட் இங்கிட்டு வலை, 2வது பக்கம் அங்கிட்டு வலை உடஞ்சிடும். மறுபடியும் இங்கிட்டு ரொம்ப உளும்பை மட்டும் உடடா, ரொம்ப கீழே உடைக்கணும் அவசியம் இல்லைடா. முனி மட்டும் தானே குத்தும் கூர்மை. இந்த பாருங்க முள்ள பார்த்துக்கிட்டீங்களா?
எப்படி இருக்கு மடங்கு அப்படி இல்லைடா, மடங்கணுன்னா இந்த இருக்கு இந்த பக்கத்தை பிடிக்கணும், இந்த பக்கத்தை பிடிச்சா மடங்கு. இங்கே பாருங்க, இன்னைக்கு எதுவுமே கொண்டு வரல. கடல் கழுத்தி கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும், நெய்யாக இருக்குங்க. லேசாக டக்கடிக்கி பார்ப்போம். டக்கடிக்குதா? மரியாதை ஏதோ டக்கடிக்குதுன்னு சொல்கிறான், என்னென்னு பார்ப்போம். அப்படின்னா என்னன்னு சொல்லி விளக்குங்க. என்ன டக்கடிக்குது? வலை ஒன்றுன்னு சொல்லணும், இல்லை வலை ஒன்றுன்னு சொல்லணும், இல்லை வெட்டுன்னு சொல்லணும். டக்கடிக்குதுன்னு முதல்ல கடல் மேலே தான்ப்பா சொல்லுவான். அது வந்து ஒன்றுக்கு தக்க வைக்குதுன்னு சொல்லுவான். அது தக்க வைக்குது, டக்கடிக்குது இல்லை. தக்க வைக்குதுன்னா வலை ஒன்றும் ஒரு மாதிரி சிங்கிக்கு சொல்லுவாங்க தக்க வைக்குதுன்னு. வலை கொழிவு இருந்தால் தானே உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அந்த வலை தட்டி வந்திருக்கும்ல. மரியாசு வலையார் கறந்துட்டாங்களா? இப்படி கொழித்தான் விட்டியா இல்லை கறந்து போட்டிருக்கா? கறி விட்டோம்ப்பா. வேற கறந்து போட்டிருக்கு. நண்டு கூட கழட்டிட்டு போயிருக்கு. உயிர் இருக்கு. ஓட்டை கழட்டிட்டு போயிருக்குடா. இங்கே வருங்க மக்களே, நண்டு வந்து ஓட்டை கழட்டிட்டு போயிருக்கு. அதான் நானும் கூறி முடுக்கு நண்டு வருதா? மரியாசு இப்போ நண்டை எப்படி போடுவேன்? சரி எடு, டவுசரை கழட்டி போடு. இவ்வளவு அதான் சொல்லுவாங்க, மண்டையில் உள்ள கொண்டே மறந்துட்டு சொன்ன மாதிரி எது போடுறதுக்கு அன்னைக்காவது ஒரு போர்வை கொண்டு வந்தோம். நான் வந்து நண்டை கழிக்க மாட்டேன், வாங்கி வச்சுட்டு கரையவே தான் கழிப்பேன். கரையை வருவேன். இன்னைக்கு நான் வந்திருக்குல்ல, கரையை வச்சு யாருக்கும் ஐடியா இல்லை, 2 பேருக்கும் ஐடியா இல்லை. தாங்க பரட்டி போடு, நண்டை பரட்டி போடு. இந்த மாதிரி கையை கொடுப்பீங்களா? நண்டுக்குள்ள நான் கொடுப்பேன், நீங்கள் கொடுங்க பார்ப்போம். என்ன தோலக்காவா? தோலக்கனாலும் கொடுக்க முடியுது, அடிக்க தான் செய்யணும் வலிக்கு. நண்டு இப்படி பரட்டி போட்டோம்னா அவன் பாட்டுக்குள்ள கிடப்பான். நண்டு வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி பரட்டி போட்டோம்னா வர மாட்டான். வேற நான் வலை விடுதுடா, இங்கே வலை விட்றாங்க. அப்படி அனுப்புமா? ரெண்டு மரியாசு அவ்வளோ இன்னைக்கு நமக்கு தான் எழுதிச்சுக்கோளா. ஐயா நீங்கள் வராத அன்றைக்கி கல்யாண்டெலாம் வருதுப்பா. நீங்கள் வராத அன்றைக்கி ஒன்று வர வராத அன்றைக்கி கல்யாண்டெல்லாம் வந்துடும். நீங்கள் வராத அன்றைக்கி கல்யாண்டு 2 கனவா? சரி பேசிக்கிறோம். ஒருவேளை நண்டு தோலாக்க நண்டுன்னு சொல்கிறக்காண்டி நண்டையும் கெளுத்தியும் விட்டுட்டு போயிட்டாங்களா? கெளுத்தி தானே அப்படின்னு இருக்கலாம். பாருங்க மழை விட்டுட்டு போகிறாங்க பாருங்க. சங்கடா படத்தில் படுத்துட்டான்டா மரியாஸ், பணத்தில் படுத்துட்டான். ஆக்கு அது ஆக்கு, இதை தூக்கு, அங்கிட்டு வீசு. சரி திருக்கடா விட்டுருமா பண்ணிக்கிறேன். ரீல்ஸ் எடுத்து எடுத்துட்டு எடுத்து விட்ரு. அடே எப்படி அண்டே எப்படி இல்லை இருக்கு பாருங்க. நீட்டு விடு, இங்கே தண்ணியில் எப்படி ஓடுறோம்.
விடு. அவ்வளோ நான் திருக்கி விட்டு வைக்கிறேன். போயிட்டான். குட்டி மீனாக இருந்துச்சு, அதை விட்டுட்டோம். விடுங்க. இது ஸ்டார் பீஸ். நான் இதில் பெரிய திருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன். இங்கே பெரிய திருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன். ஏதோ ஸ்டார் தான் வருது. கழிச்சு தண்ணியில் விடு. நான் கிடக்கும் மீன் இன்னும் கலக்கி இருக்கு பெருசா. டே திருக்குதாண்டா, இருக்குடா. இப்போ தான் சொன்னா திருக்க பெரியது இருக்குன்னு. இது முள்ளோட முள்ளோட நறுக்குன்னு தான் குத்துவான். இந்த இருக்கு பாருங்க, வால் பகுதியில் ஒரு முள் இருக்கும். இப்படி ஓட மரியாதாசு. இந்த பிடி செல்ல பிடிக்கிறியா? நறுக்கு தானே குத்துவான். நல்லா இருக்கு. ஹைச்சா இல்லை கை வர மாதிரி. உள்ள முறிச்சாச்சு. அப்படி முடிச்சுக்கா. அது வலிக்கிட்டு போயிடுச்சு. வந்துட்டு கடை எடு. எப்படி எடு. அந்த ஸ்டாரை கழிச்சு தண்ணியில் விட்டுருவோம். ஸ்டார் பீஸ். சரிங்களா? தூக்கி தண்ணியில் விட்டுருவோம். இந்தா பாருங்க, ஒருத்தருக்க வந்துட்டான். கறிக்கு செத்து போயிட்டானியா. இப்போ தான் குட்டி திருக்கி விட்டோம் கடலில், பெரிய திருக்க வந்துட்டான். நான் நெரு இழுத்துச்சா உடனே இந்த மாதிரி களிநண்டு ஒன்று. ஆமாம், களிநண்டு எனக்கு அப்போவுமே ஒன்று தண்ணி கலக்கத்தில் அந்த இடத்துல சேராக்கிட்டு பார்த்தியா இல்லையா? என்னத்தை பார்த்து களிநண்டு ஒரு நண்டு ஒரு நேரம் இந்த இவ்வளோ வேகமாக இழுக்கல. இல்லை, களிநண்டு எப்படா சேராக்கும்? இது வெட்டுச்சுலடா, களிநண்டு வெட்டாதுலடா. இந்தா நண்டு. நண்டை தவிர மற்ற எல்லாம் வருதுப்பா. காலில் சுற்றிக்க. கால் வலிக்கிட்டா. மரியாஸ் வட்டினிக்கா போட்டு உட்காந்துட்டானையா. நல்லா ஏதோ வீட்டில் சோறு சாப்பிட்றதுக்கு உட்காந்த மாதிரி காலர்ட்டையும் உடச்சிரு மரியாசு. ஏன்னு சொல்லையா, நண்டு இது நண்டு போடுறதுக்கு இடம் ஒன்றும் கொண்டு வரல. காலை உடச்சின்னா தான் நண்டு அது வாட்டுக்கு கிடக்குங்க. ஏன்னா வந்து கடிச்சிருவான், கொட்டையிலே கடிச்சிருவான். என் போஸுக்கு அப்படி தான். நீ நல்லா வட்டிக்கானு ஓட்டுவோம். காலு கீழே பொத்திட்டு நான் முட்டி தான் போட்டிருக்கேன். கீழே வந்து கடிச்சு வச்சிருவான். இந்த மாதிரி கரெக்டாக நான் முட்டுலேயே அந்த கெழுது முள் சின்ன முள் கொத்தி ஏறி நின்றுச்சு. சுற்றி வளையிறாங்க. கழிச்சு போட்டு ஒரு கண்ணி அடிச்சு விட்டு டக்குன்னு. ஸ்டார் பீஸ் தானே விதவிதமாக வருது. கடலுக்கு அழகே ஸ்டார் பீஸ் தான். இப்படி வானத்தில் நட்சத்திரம் அழகோ, கடலுக்கு இவன் தான் அழகு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வர்றான் மதியலா. தூக்கி தண்ணில் விட்டுருவோம். ஓடிடு. நண்டு கிடக்குடா. மீன்டா. பருத்தி வலைடா. பருத்தி வலையா? பருத்தி வலை மீன், சுட்ட வலை மீன். கொண்டா ஏற்கிறோமா? க்ளவுஸ் கை கிடக்காண்டா. நான் ஜிலேபி கடலில் இல்லைடா. இதாண்டா இந்த மீன். சரி, கரிமீனடா. கரிமீன் இதாண்டா கரிமீன். ஏமி இதுதான் கரிமீனா?
தெரியல, இது கேரளா ஏதோ கறிமீன். நீ சொல்கிற கரெக்ட் தான் அதான் கறிமீனாக தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க. நான் வீட்டை வந்து சாப்பிடுவேன்னு தூக்கி குப்பையில் விட்ருவேன். கடல் மீன் பிடிச்சி வந்துருக்கேன்னா கம்மா மீன் பிடிச்சி வந்துருக்கிட்டு பாருங்க. இது கடல் மீன் தான்டா. கடல் மீன் தான் நமக்கு தெரியும், வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ப மாட்டாங்கல்ல. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுகளுக்கு நீ எதை கொண்டு வந்தால் நம்ம சொல்கிறது தான் பேர். நம்ம வீட்டில் உள்ள தானே சமைச்சு தருவாங்க, வைக்க மாட்டாங்கல்ல, அதான பிரச்சனை. இங்கே அது கொண்டா வரலாம் முடிச்சு. மூரை இருக்கட்டும், அப்புறமாட்டி ரீல்ஸ் போட்டுட்டு சங்கு போல பூச்சி சங்குடா வல்ல அடித்து முறுக்கிட்டா. வர்றான்டா நண்டு, வந்துட்டான்டா. காய்ச்சிரும். நீ திரும்ப எத்தினாம பொறுங்கடா. ஏன்டா கடைசி நேரத்தில் போட்டு சொல்லிக்கிட்டு கிடைக்கிய? மரியாசு இன்னொரு ஏதாவது ஒரு பெரிய ஒரு லம்பாடி பம்பளையை தூக்கு. முறிக்காம இருக்கு. மழையெல்லாம் முறிக்கிருக்கு. என்னடா தண்ணி நீரோட்டத்துக்கு தான். நீ வாடா. இது ஓப்பன் பிளேஸா? அதுதான் கேட்கலாம் மாதிரி. Nhìn kìa. கொடாங்கி நண்டு எடுக்கவா? எடுக்க விடு விடு விடு. நண்டு கூடுடா. கல்வாண்டு பீப்புள் ஒரு வழியா எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஒரு திருக்கை, ஒரு கெளுத்தி, ஒரு மீன், 2 மீன், 3 நண்டு. ஓகே போதும். வீட்டு கறிக்கு மிச்சம் ஒரு சங்கு. கறிக்கு பிடிச்சாச்சு.